அம்மா பாத்துடா முத்து. என் கையில மாட்டினா ஒரே அறதான். எதுக்குடா இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்கிட்ட ஒரு பொண்ணு கண்ணா பின்னான்னு பேசிட்டாமா. யாருடா அவ? ஏதோ புதுசா வேலைக்கு வந்திருக்கா போல இருக்கு. வயர்லெஸ்ல வாய்க்கிலேயே பேசுறா. என்ன பார்த்து குடிச்சிட்டு தூங்குறியான்னு கேக்குறாமா. உன்னையா? அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவ கைய உடைச்சி அடுப்புல வச்சிடுறேன். அம்மா அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல். சாபத்தை மாத்து. நம்ம வீட்ல இருக்கிறது கேஸ் ஸ்டவ். உள்ளேயே டென்ஷன்ல வந்திருக்கா. நீ கிண்டல் பண்றியா? நீ இருப்பா, நான் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். மின்னலகுல நமிதா பின்னலகுல நயன் தாரா உதட்ட அழகுல சினேகா காலழகுல தமனா அத்தனை பேர் அழகையும் ஒட்டு மொத்தமா வாங்கி உருக்கி எடுத்த உடம்புடா. இந்த உடம்புல 2020 மேட்சே விளையாடலாம் போல இருக்குடா சாமி. பிரேமா இவளை படைக்கும் போது புல் மப்புல இருந்தியாடா. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல? ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துறது எப்படி நின்னு பாத்துட்டு இருக்கியே? என்னைய போய் அப்படி தப்பா நினைச்சிட்டியா ஐசு? நான் போடுற வாட்டர் கேனை விட என் மனசு ரொம்ப சுத்தம். அப்படியே நான் முறைச்சு பார்த்தானே நீ எனக்கு முறைப்பொண்ணு தானே. அந்த கற்பனை எல்லாம் விட்டுரு. ஒழுங்கா உன் தண்ணி பிசினஸ் டெவலப் பண்ற வேலையை பாருப்போ. அப்படின்னா பேசாத ஐசு. உனக்காகத்தானே நான் அரசுமட்டில இருந்து இங்க வந்தேன். ஆட்டை வித்து வாட்டர் கேனுக்கு டெபாசிட் பண்ணேன். மாட்டை வித்து ட்ரைசைக்கிள் வாங்கினேன். கொஞ்சம் பொறு, என் மூளையை இந்த பேமானிக்கிட்ட அடவு வச்சாவது 6 மாசத்துல அம்பானியை விட பிரியாளாகி காட்டுறேன். மனப்பயமவனே, ஏண்டா உன் மூளை அடமான வச்சா சல்லி காசாவது கொடுப்பானாடா? ஏண்டா இல்லாதத பத்தி எல்லாம் பேசுற? முட்டா பையல. மாமா என்ன மாமா ஓமா? ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க அக்காவுக்கு ஒத்தாசையா இருடான்னு சொன்னா இங்க வந்து பொம்பளை பிள்ளையோட அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர் பிளான பத்தி ஐசு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. ஃபியூச்சர் பிளான். குட்டையில இருக்கிற தண்ணியையும் செத்த மாடு மிதக்கிற கேணியில இருந்து தண்ணியை எடுத்து கேன் வாட்டர் விக்கிற உனக்கு ஃபியூச்சர் பிளான். டேய் இப்ப சொல்றேன்டா, உன் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபியூஸ் போன பல்புடா. மாமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கு உன் தங்கச்சி கலருக்கு காம்பினேஷனே இல்லாம இருக்கே, குடும்ப ரகசியம் ஏதாச்சும் இருக்கா? உனக்கும் உங்க அக்காவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டேனா? உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டேனா? அம்மா ஐஸ்வர்யா இங்க வா. உங்க அண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து வர வரைக்கும் நீ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கன்னா இந்த வெட்டி பேக்கெட் எல்லாம் பேசிட்டு நிக்காத போ. ஏய் போடா. நான் வெட்டி பேனா நீ குட்டி பேய. ஐசு கேண்டீன்ல சாப்பிட போறியா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பூரா காலாவரி பொருளெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்துக்கு இருக்கேன்? காடை கவுதாரி மட்டனு சிக்கன் பண்ணி வைக்கிறேன். மத்தியானம் சாப்பிட நீங்க வந்துரு. மத்தியானம் நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அது சரி, என் சமையல நானே சாப்பிட மாட்டேன். இவ்வளவு எப்படி சாப்பிடுவாளுங்க? என்னடி இவ்வளவு லேட் டைம் ஆயிடுச்சு. என் மாமா தொலை தாங்க முடியலடி. சரி வா போலாம். ஏன் வண்டியில வா, உன்னை டிராப் பண்றேன். இது பெரிய BMW, எல்லாம் மூஞ்சி மாதிரி நெளிஞ்சு கிடக்கு. சரி வாரி போலாம். காரா ராரியா கிளவி பேச்ச கேட்டு கண்ணாடி பார்க்காம வளர்ந்தது தப்பா போச்சு. இதுக்கு மேல பாதர் மதுரை மாத்த முடியாது, பவுடரத்தே மாத்தணும். அடி மேல அடி அடிச்சாலும் அமீனகர்றாப்ல என் மச்சினிச்சி மனசு மாறாதா? இந்த மூஞ்சிக்கு ஆசை பாரு, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இவ கோவப்படுறதே நாயம் இருக்குல்ல. நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. உன் அழகான 2 கண்கள் என் பைக் ஹெட்லைட் மாதிரி. உன் கூர்மையான மூக்கு நான் யூஸ் பண்ற ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. உன் இனிமையான உதடுகள் நான் நட்டு கழற்ற 2 இன்ச் ஸ்பேனர் மாதிரி. ஆக மொத்தத்துல நீ ஒரு பல்சர் 220 மா. ஏய் நான் வேணும். நீதான் வேணும். நான் விளையாடுறியா? நீ எஸ்ன்னு சொன்னா விளையாடலாம். ஏய் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போன்றல. டேய் கடுகு, நான் 3ஆம் நம்பர் உன்னை வேடிக்கை பாக்குறதுதான் என்னோட வேலையே. சும்மா சொல்லக்கூடாது. நீ வேலை பாக்குறப்ப எவ்வளவு ஸ்டைலா இருக்க தெரியுமா? உனக்கு ஸ்டைலு, எனக்கு இது தொழில்மா. போய் படிக்கிற வேலையை பாரு. படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அப்பதான் பெரிய வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போய் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். கல்யாணம் பண்ணி
குழந்தை குட்டின்னு பெத்துக்கலாம். அதுக்கு தாண்டா கூப்பிடுற முண்டோம். ஐயோ சரி சரி, ரொம்ப சீன் போடாத. என்னோட ஸ்கூலுக்கு வா. என்னது? நான் ஏன் உன் கூட ஸ்கூலுக்கு வரணும்? இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அம்மா அப்பா உனக்கு முருகனும் எனக்கு ஐஸ்வர்யானும் பேர் வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ காதல் பரத் மாதிரி இருக்கேனோ நான் காதல் சந்தியா மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாம்? வா போலாம். புண்ணியவா அப்பாட ஏ ஐசி இறக்குதே. எஸ்கேப் ஆயிட்டியா? நீ விழுந்தே தீருவ. என் வலை தனி வலை. இங்க வர்றா கதை அப்படி போகுது. காதல் படத்துல சந்தியாவை கட்டிக்கிறது சொந்தக்கார பையத, அது நான் தான். பரத்து மெண்டலாகி போவேன், அது இந்த மெக்கானிக்கர் பையத. எங்குட்டோ சங்கர் சார் தயார் பண்ற படம் நம்மளுக்கு நல்லா சிங்க் ஆகுதுடா. सर्वकार्येषु सर्वदा धान्यं धनं वसं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः இந்த மஞ்சள் புடையில உங்களை பார்க்கறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. दीर्घायुष्मान भव दीर्घायुष्मान भव महागणपति कटाक्ष अनुकूल सिद्धिरस्तु. ஆன்ட்டி மஞ்சள் சாரியில பளபளன்னு மின்னுறாங்கல்ல. ஏய் இன்னைக்கு என்னங்க பண்ண போறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிஞ்சா அதுல த்ரில்லே இல்ல. இப்ப கண்ண தெரியுது பாரு பயம். நான் என்ன பண்ண போறேன்னு அதுதான் எனக்கு த்ரில்லே. என்ன ஹேண்ட்ஸ் அப். வேணாங்க. சொன்னதை செய்டா செல்லம். குட் கேர்ள். இந்த சாரி தானே? சைட்டை அடிக்கிறாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கியா? ஏய் எந்திரி. இந்த மஞ்சள் சேலைல நீ ரொம்ப அழகா இருக்கியா. கோயில் ஐயர் வரைக்கும் உன்னை சைட் அடிக்கிறான். நீ இனிமே சேலையே கட்டக்கூடாது. மொத்த பாடி பேக் பண்ற மாதிரி நீ சுடிதார் தான் போடணும். அப்பதான் அளவுக்கு மீறி வெளியில எதுவுமே தெரியாது. லலிகுட்டி, உன்னைய நான் மட்டும்தான் ரசிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க, இனிமே சுடிதார் மட்டுமே போடுறேன். கோயில்ல ஒரு புறம்போக்கு உன் கைய தொட்டானே, ஏதா ஃபீலிங் வந்ததா? இல்லங்க, இல்ல. இப்போ செல்லம், புருஷன் தொடும்போது மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வரணும். போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி எடுத்துக்கோ. சுடிதார் போட்டுட்டு போறீங்க? ஏன் இந்த வீட்டுல நான் மட்டும் தானே இருக்கேன். இந்த 2 பீஸ் போதும். போ ஓடி. கமிங் கமிங். இந்த சைடுல நீங்க ஏன்டா சத்தம் போடுறீங்க? மாட்டிக்கிருவோம்டா. அப்பல 4 நாளா வாட்டிருக்கேன்னு வச்ச இடத்துல இருக்கு. வீட்டுக்காரன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியல. அவன் வாரதுக்குள்ள நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி இது நம்ம வீடு. ஓபன் தி டோர். நோ நோ. நீ திறக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரன் வந்துட போறான்டா. ஸ்லோலி ஓபன். என்ன அலிபாபா கோயிலுக்குள்ள போறது மாதிரி? நம்ம டீம் ஓபனர் செம ஸ்மார்ட் சூப்பர். இன்னைக்கு நல்ல வேட்டதே. டேய் கருப்பா, லைட்ட போறா. லைட்ட போடுறா. போட்டுட்டேன்டா. ஏய்
நினைச்சதெல்லாம் இங்கதான்டா இருக்கு. கடவுளே கடவுளே எவ்வளவு சூப்பர். இதோ பாருடா, பழம், முட்டை. டேய் கறி கூட இருக்குடா. ஃபாரின் சரக்கு கூட இருக்குடா. ஒரே குஜால் தான்டா இன்னைக்கு. சுத்த சோறு விடுமுடா. கண்ட இடத்துல கை வச்சிருப்பிய. முதல்ல வெந்நீர்ல குளிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சமைக்கிறோம். டேய் கருப்பனுக்கு ஒரு ஓ போடுங்க. எல்லா ஆம்பளை நைட்டியா அவங்க எடுத்து போட்டு போயிட்டாங்க. கடைசியில பொம்பளை போடுற நைட்டி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது அசினு போட்டதோ இல்ல நமிதா போட்டதோ. அலாதீன் அற்புத விளக்குல நம்ம ரஜினி போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரேயை அடிப்போம். நாத்த நாறுது. ஒருவேளை கொசு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயா இருக்குமோ? ஃபேரின் தான். லோக்கல் தான்டா. கரெக்ட் மச்சி. சாப்பிடலாமா மச்சி? சாப்பிடு. நீ சாப்பிடுற. நிறுத்துடா. இன்று எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. ஏய் ஸ்பூன்ல சாப்பிடுறா. ஏன்டா? சுத்தம் சுகாதாரம்னு சொன்னியடா. ஏய் பூனை கழுவிட்டு எவன் வேணாலும் சாப்பிடலாம். என் கையை கழுவிட்டு எவனும் சாப்பிட முடியுமா? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக உள்ளதால் தயவு செய்து மீண்டும் முயற்சி செய்யவும். நன்றி வணக்கம். உனக்கு கூட மூளை இருக்கடா. யாரோ சாவி போட்டு கதவை திறக்கிற மாதிரியா இருக்குடா. யார் இவனுங்க? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி போனானுங்க? டேய் எந்திரு. டேய் பாடி போச்சு போல இருக்குடா. வேற நாளைக்கு அண்ணன் மீட் பண்ணுவோம். புரட்டு சத்தம் கேக்குது. யார் அவன் சேர்ல தூக்கிட்டு இருக்குது? சிக்கன், மட்டன், முட்டை, சாத்துக்குடி. அட பாவிகளா, 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டீங்களா? நாளைக்கு பாக்ஸிங் ட்ரைனிங் போகும்போது நான் எதனா தின்னுட்டு போவேன். டேய் யாரா நீ? டேய் பாக்ஸர் வீட்டுக்குள்ளே பூந்து தின்னுட்டீங்களே உன்ன. ஐஸ்வர்யா ராய் நான்ல வந்து பாக்ஸர் தீவனத்தை தின்னுட்டியா? கருப்பு என்ன நம்மளுக்கு தெரியும்டா. விடுறா. ஆமா மச்சான். எங்க இருப்பான்? டேய் இங்க கேட்ட குரல் மாதிரி இருக்குல்ல. எங்க இருக்குடா? பாக்கெட்ல இந்த சவுண்ட். டேய் இந்த கோணிக்குள்ள இருந்து சத்தம் வருதுடா. டேய் பாடி இங்க இருக்குடா. போடா. டேய் மெதுவாடா. டேய் தலை தொங்கிர போகுதுடா. ஊரா சீக்கிரம் ஊரா. மெதுவா. என்னடா ஆச்சு? பாக்ஸரிய பாடி மொத்தத்தை பஞ்சராக்கி பார்சல் பண்ணி சாக்குல கட்டிட்டு போயிட்டான்டா. சரி எழுந்து நில்லு. ஏடா நான் வச்சுக்கிட்டா கீழே ஒட்டு துணி இல்லாம இருக்கா. யாராச்சும் துண்டு நடத்தாது கொடுக்கடா. விடுறா. நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் தானே. ஃபீல் பண்ணாதடா. வலிக்குதாடா? கருப்பு பாவண்டா.